ஹே காய்ஸ், இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆஃபர் வர போகுது. ஸோ இந்த டைமில் எக்கச்சக்கமான ஸ்கேம் நடக்குங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஐஃபோன் வாங்கும்போது வர ப்ராப்ளம்ஸை பார்த்துடலாமா? ஐஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் அவங்க லிஸ்ட் பண்ணுறது ஒரு 50,000 ரூபாய் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அதே 50,000 ரூபாயில் இருக்காது. அடுத்த ஒரு மணி நேரத்தில் 52, அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் 55, அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் 60, அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரெண்டு விஷயம் பண்ண முடியும். ஒன்று வந்து ப்ரைஸ் லாக் பண்ணுறதுக்கான பாஸ் எப்போ மாதிரி இந்த டைம் கொண்டு வராங்க. ஸோ அந்த லாக் பாஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி உங்களால் பை பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லாக் பாஸ் வாங்கிடுங்க. அப்படி இல்லை, லாக் பாஸ் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக் கிடைக்கிறது கஷ்டம் தான். நைட்டு 12 மணிக்கு உள்ளே வந்து பை பண்ணிக்கணும். அதே மாதிரி பை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோனில் பெரிய ஸ்கேம் போன டைம் நடந்தது என்ன, யாருக்காவது அனுப்பின யூனிட்டை ரிட்டன் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கரை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்டிக்கர் ஏற்கனவே ஒட்டின ஸ்டிக்கர் மேலே இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் உள்ளது கேன்சல், ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவர் கேன்சல் ஆயிருக்கு, ரெண்டாவது தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால அந்த ஸ்டிக்கரை நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டைம் அதை மாற்றி ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு வேற ஒட்டினாலும் ஒட்டிடுவாங்க, நம்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து யூஸ்ட் ஐஃபோன்ஸ் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து லேட் டெலிவரி. போன டைம் இது இருந்தது. ஆல்மோஸ்ட் ஆஃபர் முடிகிற டைமில் தான் டெலிவரி ஆச்சு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த டைமும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லேட்டாக டெலிவரி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கவலைப்படாமல் இருக்கலாம். போன டைம் வந்து லேட்டாக டெலிவரி ஆச்சு. ஏன்னா ஓவராக ஆர்டர்ஸ் அவங்க டெலிவரி பண்ணுறதுனால டிலே இருக்குது. ஓவராக டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் புஷ் பண்ணால் மட்டும்தான் வேலை சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, விலை ஏற்றி இறக்குறது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய மொபைலுக்கு விலையை ரொம்ப அதிகமாக ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ ஆஃபர் டைமில் அதை கம்மி பண்ணிவிட்டு ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பான்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பைஹெட்கே அதுக்கான எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பார்க்குறீங்கனாலும் சைடில் இந்த பாக்ஸை பார்க்கலாம். இதில் எப்போ என்ன விலை இருந்தது, இதுக்கு முன்னாடி என்ன விலை இருந்தது, இப்போ என்ன விலை இருக்குது, உண்மையாகவே கம்மியாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, கீழேயே பிரைஸ் வாட்ச் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறது மூலமாக என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். இது தவிர இதே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேறு எதுவும் வெப்சைட்டில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிட்டோ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம பார்க்குற ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ப்ராடக்ட் வேறு என்னென்ன வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றத காமிச்சிடும். அதே மாதிரி அப்ளை கூப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு வெப்சைட்டில் என்னென்ன கூப்பன் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அவங்களே அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டான கூப்பன் ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பிசியில் ஒருவேளை மொபைலில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மொபைலுக்கும் அப்ளிகேஷன் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ராடக்ட் பார்க்கும்போது அதில் ஷேரை கிளிக் பண்ணிட்டு கீழே பைஹெட் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இங்கேயும் ஃபுல் சார்ட் டீடைல்ஸ், எப்போ என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸ்லைட் பண்ணிங்கன்னா இங்கேயும் டிட்டோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ரிலவெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா கம்பேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல மற்ற வெப்சைட்டில் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். அப்படியே கீழே ஒரு வாட்ஸ்அப் ஐகான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்க வசதியாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். ஆமாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு விலை ரொம்ப கம்மி பண்ணியிருக்க மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் சேர்த்து காமிப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர்னா ஆஃபர்னு காமிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் சேர்த்தாங்கன்னா அது எப்படி ஆஃபர் ஆகும்? உதாரணத்துக்கு ஒரு மொபைலை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன், அந்த மொபைலுக்கு 5,000 ரூபாய் அவங்க தராங்க அப்படின்ற பட்சத்தில் அதையும் ஆஃபரில் காமிச்சாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 5,000 ரூபாய் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால நிறைய ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட சேர்த்து இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே டெலகிராமில் ஆஃபர் ஷேர் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்ததுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, அது எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்ற டீட்டெயிலோட சேர்த்து தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி ரெகுலராக வர எல்லா ஆஃபர்ஸுமே ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் சில சமயத்தில் இருக்கும். குறிப்பாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் பார்க்குறீங்கன்னா, உங்கள்ட்ட ஏதாவது பழைய மொக்க மொபைல் இருந்ததுன்னா, ஒரு 2,000 3,000 போகக்கூடிய மொபைல் இருந்ததுன்னா, அந்த மொபைலை எக்ஸ்சேஞ்சில் போடும்போது 2,000 மொபைலுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒரு 5,000 ரூபாய். ஸோ இது சேர்ந்து நமக்கு வந்து 8,000 ரூபாய் கிடச்சிடும். மொபைல் இருந்தால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் இல்லை அப்படின்னா இது ஒரு ஸ்கேம் மாதிரி தான் ஆகி போயிடும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஆஃபரே கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை எப்படி நீ ஆஃபர்னு போட்டு கொடுத்த, இதை நம்பி நான் வந்து இவ்வளோ ஆஃபரில் இருக்கு ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சில சமயம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, அதை கவனிச்சுக்கோங்க. அடுத்து இந்த டைம் விளையாடுற நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் வெப்சைட். ஆமாங்க, இந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்கச்சக்க ஃபேக் வெப்சைட் வந்துடும். அதாவது ஃப்ளிப்கார்ட் மாதிரியோ அமேசான் மாதிரியோ சேம் டிட்டோவாக இருக்கிற ஃபேக் வெப்சைட். அதுலேயும் ப்ராடக்டோட ரேட்டை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தரோம், 2000 ரூபாய்க்கு தரோம், 10 ரூபாய்க்கு தரோம், 20 ரூபாய்க்கு தரோம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை நம்பாதீங்க. ஃப்ளிப்கார்ட்டாகவே இருந்தாலும் அதை நம்பாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நேமாக ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் உள்ள போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது இல்லை வேற எங்கேயாவது லிங்க் கிடைக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனால் காமிக்குது அப்படின்னு நினச்சி அதை பை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இதனால் உங்களோட டேட்டா ஃபுல்லாக லீக் ஆயிரும். உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்கள் கார்ட்லேருந்து அமௌண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி டீட்டெயில் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் ஈஸியாக அவங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. நிறைய இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட் கண்ட்ரியும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டைம் அந்த ஃபேக் வெப்சைட் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் மாட்டாமல் இருங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ். இது நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ ஃபேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஒரே மாதிரியான ப்ராடக்ட், ஒன்று ஃபேக்காக இருக்கும், ஒன்று ஒரிஜினலாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் மாதிரியான ஃபேக் ப்ராடக்ட்டை ரொம்ப ரேட் கம்மியாக தருவாங்க. ஸோ இப்போ நம்பி நமக்கு கம்மியாக கிடைக்குது இந்த ஃபேக் ப்ராடக்ட்டை வாங்கணும்னு வைங்களேன், நம்ம காசு போச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்து இந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கணும்னா தான் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட், எதிர்பார்த்த குவாலிட்டி எல்லாம் இருக்கும். இது எத்தனை நாள் வருதுன்னு தெரில, நமக்கு சேஃபானும் தெரில. ஸோ ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபேக் ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து அமேசான்னா அமேசான் அஷ்யூர், ஃப்ளிப்கார்ட் அஷ்யூர் அப்படின்ற மாதிரி லோகோ இருக்கும். 2 ரிவ்யூஸை செக் பண்ணலாம். நிறைய ரிவ்யூஸ் இருக்கிற பட்சத்தில் அது வந்து ஃபேக் ப்ராடக்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி செல்லரை கவனிக்கலாம். சேம் செல்லர் அப்படின்னு நத்திங்கோட செல்லர் இருப்பாங்க, போட்டோட செல்லர் இருப்பாங்க. ஸோ சேம் செல்லர் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்பி வாங்கலாம். சில சமயங்களில் OnePlusலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா OnePlusன்னு ஒன்றா இல்லாமல் வேற ஒரு செல்லர் ஒன் தனியாக ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ செல்லரை ரொம்ப தெளிவாக கவனித்து சரியான ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்கேம் அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்கேம். ஃப்ளிப்கார்ட் வெரைட்டியாக யோசிச்சு பண்ணுவாங்க. அமேசானை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் நிறையவே நடக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஆஃபர்ஸில் ப்ராடக்ட் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ இருக்குது. லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்.